அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேம்பி தேம்பி அழுத அமைச்சருக்கு ஆஸ்கர் விருது தரலாம் என பாமக தலைவர் அன்புமணி ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அன்புமணிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று விருதுநகரில் பேசும்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் அழுததை அவர் சுட்டி காண்பித்து அவர் விமர்சனம் செய்திருந்தார். அதாவது கள்ளக்குறிச்சியிலே பல பேர் உயிரிழந்த போது வராத சோகம் கண்ணீர் இப்போது வருவது ஏன், அந்த அமைச்சருக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அவர் நடித்திருக்கிறார் என்று ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அன்புமணிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தன்னுடைய பதிலடியை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாகரிகமற்று கொச்சையாக பேசியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களில் 9 பேர் பள்ளிக்கு செல்லக்கூடிய வயதிலும் எதிர்காலத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதிலும் உள்ள எங்களது பிஞ்சு குழந்தைகள் என்று அவர் பதிவிட்டிருக்கின்றார். மேலும் எங்களது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல எந்த தலைவரும் தன் ஆதரவாளர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். தலைவரின் வழியில் பயணிக்கும் நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கிறோம், ஆறுதல் தேடுகிறோம், ஆறுதல் சொல்கிறோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் வளர்த்து ஆளாக்கிவிட்ட சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை என்றே கருதுகிறேன் என்று தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அந்த பிஞ்சி குழந்தைகளை நினைத்துதான் தான் அழுததாகவும், தன்னுடைய அந்த அழுகை என்பது ஒரு பொய்யான நடிப்பு கிடையாது, உண்மையில் நான் காயம்பட்டு அவர்களுக்காக என்னுடைய மனவேதனையைத்தான் கண்ணீராக வெளிப்படுத்தினேன் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த பதிவின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார்.